தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் மோடி வித்தைகள் இங்கே எடுபடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிடம் வெர்சஸ் தேசியம் என்ற பேச்சுக்கு என்றுமே இடமில்லை. பாஜக அதிமுக இடையே ஒட்டுமில்லை, உறவுமில்லை. 2026 தேர்தலிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தற்காலத்தில் ஜிபே, போன்பே போன்ற யூபிஐ செயலிகளை கொண்டு பண பரிவர்த்தனை செய்வது அதிகமாகி வருகிறது. பிப்ரவரி மாதத்தில் யூபிஐ பண பரிவர்த்தனை மட்டும் நாட்டில் 18,18,000 கோடி என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி ராஜினாமா செய்த விளவங்கோடு மற்றும் பொன்முடி எம்எல்ஏவாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட திருக்கோவிலூர் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு மொழி, பண்பாடு என வேறுபட்ட அடையாளத்தை கொண்டுள்ளது இந்தியா. ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் போன்ற முழக்கங்களை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இந்தியா என்பது நாடு அல்ல, அது துணை கண்டம். நாங்கள் அனைவரும் ராமரின் எதிரிகள் என்று திமுக எம்பி ராசா ஆவேசமாக பேசியுள்ளார். மேற்கு வங்கத்தில் குடிபோதையில் ஒரு நபர் பெண் போலீஸை டார்லிங் என்று அழைத்ததால் நீதிமன்றம் அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. பெண்களை அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக டார்லிங் என்று அழைத்தால் இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றமாகும். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகத்தில் ராகுல் காந்தி போட்டி போட வேண்டும் என்பது என் விருப்பம். அதிமுகவுடன் காங்கிரஸ் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. திமுகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை திமுக கொடுக்கும் என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பேசி வருகிறார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை கையை பிடித்து இழுத்தாலும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். குறைவான மாணவர்கள் சேர்க்கை காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் 11 இணைப்பு கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து. திமுக கூட்டணியில் எங்களுக்கு மரியாதை இல்லை, அதிமுக எங்களை மதிக்கிறது, அதனால்தான் அதிமுகவை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்கிறது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அமைச்சர் உதயநிதி பதவி நீக்கம் செய்ய அவசியம் இல்லை. சனாதன சர்ச்சை வழக்கை முடித்து வைத்த ஐகோர்ட். தலைவர்கள் என்ற பெயரில் நடமாடும் கூமுட்டைகள். புதுச்சேரி சிறுமி விவகாரம். நடிகை மற்றும் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி வினோதினி காட்டம். 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், உங்கள் வேலை திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். ரிஷபம், நடப்பது நடக்காமல் போகாது என்பதை உணர்ந்தால் மனது அமைதியடையும். மிதுனம், குழப்பங்களை தவிர்க்க விழிப்புடன் இருங்கள். கடகம், கூட்டு வியாபாரம் செய்யலாம் என்ற முயற்சி எடுப்பீர். சிம்மம், ஒரு சில தீராத பிரச்சனைகளுக்கு பேசி தீர்வு காண்பீர். கன்னி, முதலீடுகளை தக்க அறிவுரைகளை பெற்று செய்வது நலம் தரும். துலாம், வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் கொடுக்கும் பரிசு மகிழ்ச்சி தரும். விருச்சிகம், முயற்சி செய்தால் லாபகரமாக எந்த தொழிலையும் நடத்த முடியும். தனுஷு, பணத்தை செலவழிக்கும் பொழுது சற்று நிதானம் தேவை. மகரம், உங்கள் முயற்சிக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவு அளிப்பர். கும்பம், துணைவருடன் சேர்ந்து வரும் காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை வகுப்பீர். மீனம், குடும்பத்தினர் கொடுக்கும் உற்சாகத்தால் வேலையில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்.